வெல்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாக்கிங் த்ரூ மைசூர் ஜூன்னு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் வீடியோவும் போட்டிருக்கேன். இது எல்லாமே எனக்காக எடுத்த வீடியோ. ஸோ யூடியூப்பில் போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த வீடியோ என்னென்னா நான் ஆல்ரெடி வாக்கிங் த்ரூன்னு 15 போட்டிருப்பேன்ல, அதை அப்படியே என்னென்ன நடந்துச்சு அந்த இடத்துல நான் இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு, அப்புறம் நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணேன் இல்லை என்ன அப்படின்ற மாதிரி இது பேச வர மாட்டேருக்கு. அதை தான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். போன உடனே பார்த்தது இந்த மேப்பு தான். ஏற்கனவே ஒரு பக்கம் டயர்டாக இருந்தேன்னா சில சம்பவங்கள்னால, இன்னொரு பக்கம் பார்த்தா முதுகில் வேறு ஒரு மூட்டையை தூக்கின்னு வந்திருந்தேன். அது வேறு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் மூட்டை இறக்கி போட்டு கொஞ்ச நேரம் மேப்பு பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் சைக்கிளில் போகலாமா இல்லை நடந்து போகலாமான்னு யோசிச்சுட்டு பங்களாதேஷ் பேசாமல் நடந்தே போயிடலாமா, நடந்தே போகலான்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தேன். பட் அப்போ எனக்கு தெரியாது அங்கே வண்டலூர் ஜூவில் கிடச்ச மாதிரி சைக்கிள்லாம் இருக்காதுன்னு. அதை நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். இருந்தாலும் நான் நடக்கணுன்ற ஆப்ஷனை கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்புறம் ஈசாலா கப் நம்தேன்ற மாதிரி இந்த ஜூவை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் பறக்கும் பறவைகள்லேருந்து நம்ம பயணத்தை தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பேர்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். பின்னாடி என்ன இருக்குது தெரியல. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட். ஆக்சுவலாக நம்ம இதிலே நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ கிளம்புவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே ஆச்சரியப்பட வச்சது ஹார்ன்பில் தான். அது அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. மேசிவ் ப்ரோ, சிம்பிளி மேசிவ். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எதிர்காப்பில் போனால் அங்கே அவுளுங்க இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்துருப்பேன். செம்ம பெருசாக இருக்கியா? வாவ், ஐம் இம்ப்ரெஸ்ட் பை திஸ் ப்ரோ. ஆனால் அந்தளவுக்குலாம் அது அவ்வளோ பெருசுலாம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது அவுளில் இந்த கிரேட் ஹாண்ட் அவுல் தான். அதுதான் செம்ம பெருசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அது மைசூர் ஜூவில் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு வண்டலூர் ஜூவில் தான் பார்த்துருப்பேனா இல்லை எங்கேயோ பார்த்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் பீக்காக்கு பஜ்ஜீஸ் அப்படின்னு பார்த்துட்டு போகும்போது பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு குரங்கு ஃபோட்டோ போட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் குரங்கு தான் இருக்குன்னு நினச்சி போய் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஃபுட் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் அதர்ஸ், பிளா பிளா பிளா. எங்கே இருக்குது குரங்கு? என்னடா இருக்குங்க? அண்ட் நெக்ஸ்ட்டு சாரஸ் கிரைன் பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட் இவ்வளோ பெருசு ஆளுங்க நிற்கிற ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்கள். அது பயங்கர பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஏற்கனவே சென்னையில் பார்த்ததுனால அந்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்த இம்ப்ரெஷன் அங்கே இல்லை. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே கொய்யாவில் என்னடா இது இம்மா பெருசுக்கு இருக்குது, இப்படி நின்றுட்டு இன்னும் என் உயரத்துக்கு நின்றுன்னு இருக்குது அப்படின்ற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு அது அங்கே பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீக்காக்கு, பெசண்ட்டு, அது இதுன்னு பார்த்துட்டு பேர்ட் செக்ஷன் முடிஞ்சு பூனைங்க ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். வாவ், ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து தான் வரணும். ஸோ இதுக்கு தான் எல்லாம் கூட்டமாக இருக்காங்களோ. ஜூ ஆல்மோஸ்ட் கூட்டமாக தான் இருந்தது. இந்த லெப்பாடை பார்க்குறதுக்கு நின்றுந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஒவ்வொரு அனிமல் பார்க்குறதுக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ போய் கேப்பை பார்த்து இடம் பிடிக்கிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்தடுத்து மூமெண்ட்டில் அப்படியே போயினே இருப்பாங்க. ஸோ அப்படி வேணால் போயிடலாம். அப்படி இல்லை, இப்போவே நான் வந்த உடனே போய் பார்க்கணுன்னும் போது தான் கொஞ்சம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது. அங்கே படுத்து கொண்டு இருக்கிறது.
இது ஒன்று வருது. आ रहा है ना छोटा 1 2 3 हो गए ना इधर भी एक ही है இது வர்றேன். அந்த அளவுக்கு சீன் இந்தியன் லெப்பர்ட். ஓ லெப்பர்ட் இது ஷேக் வரல. आया भाई आओ आ रहा है बोला ना अंदर तो थोड़ा दे वॉकिंग से ज़्यादा कर थोड़ा ज़्यादा कर That's it. It's going again. Coming. அட பாப்பா இந்தியன் லெப்பர்பா அவ்வளோதான்ப்பா. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் இது பண்ண போகிறேன் போரிங். ஆனால் இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா லெப்பர்டு எவ்வளோ தேவலாம். அது ஏன்னு நீங்களே பாருங்கள். நம்ம அடுத்த விஷயத்துக்கு சொல்லுவோம். போரிங்கா அட்லீஸ்ட் லயன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓ லயன்ஸ் சரட்டாடா இல்லை டைகர். ராயல் பெங்கால் டைகர். வேர் இஸ் டைகர்? பார்த்தீங்களா டைகருக்கு மட்டும் இவ்வளோ சேஃப்டி. இட்ஸ் பிகாஸ் அது எகிரி குச்சி வந்துடும். அதனால் வந்து பள்ளத்தாக்கே போட்டு வச்சுக்கலாம் நடுவில் அதே வராத மாதிரி. எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. கை காட்டுறாங்க. மேலே படுத்துட்ருக்கு. இங்கெல்லாம் எதுவுமே தெரியல. காலியாக இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள் ஜம்முன்னு மேலே படுத்து ஆக்சுவலாக இங்கே எதுவுமே தெரியல. ஓ அங்கே இருக்குது. ஓ ஒயிட் டைகர் அங்கே இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக இதுங்களாம் வேஸ்ட்டா. வந்தோமா நம்மளுக்கு புப்புன்னு வந்து வெளில காட்டுச்சா போனோமா அப்படிலாம் இல்லை. ஸோ போரிங்கா போட்டிருக்கு. இதுதான் நமக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எதுவும் போர் அடிக்குது. போரிங். அட்லீஸ்ட் லயனாச்சு நல்லா இருக்குமா? பயங்கரமாக தான் இருக்கு. நல்லா ஹைட்டாக இருக்கும் போல். சொல்லப்போனால் ஒரு ஹைட்டுக்கு இருக்கும். ஒரு 6 ஃபீட் இருக்கும் போல் இருக்கே. பெருசாக இருக்குடா. மண்டை இன்னும் பெருசாக. ஐயோ வாழெல்லாம் சேர்த்தா 9 அடிக்கு மேலே போகும் போல இருக்கு. பாரா அது கிளைய பாருங்கள். கிளை சைஸுக்கும் கிளை இது இருக்க சைஸுக்கும் பாருங்கள் மாம் பெருசாக இருக்குது. எங்கே வைப்பாங்க பில்லரை பாருங்கள். பில்லரு இந்த அளவு பில்லர் கிராஸுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலப்பா. புலிலாம் என்ன கத்துறாங்க. ஏஞ்சி பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் புலி செம்ம பெருசாக இருந்துச்சு கைஸ். அதோட மண்டையை பார்க்கணுமே. எப்பா என்ன சைஸுக்கு இருந்துச்சு. புலிலாம் யாருன்னா எங்கன்னா பார்த்தீங்கன்னா பல அடி தள்ளியே நின்றுங்க. ஏன்னா சிங்கத்தை விட புலி கொஞ்சம் பயங்கரமானது. அடுத்து சிங்கத்தை பார்க்க போயிருந்தேன். இல்லை நாங்கள் கூட்டமாக இருக்காங்க. சிங்கமாச்சு ஒழுவா தெரியுமா? என்ன ஒன்றுனா ஒன்று சரியான வியூ கிடைக்க மாட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. அதனால் வெறுப்பாயிடுச்சு மக்களே அந்த இடத்துல. ஆக்சுவலாக நான் சிங்கம் புலியெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்குறாங்க. பட் இது எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு.
அவ்வளோ காண்டு எடுத்து விட்டுச்சு. ஒரே ஒரு பெரிய சிங்கம் இருக்குது, ஆனால் அது கூட எட்டி பார்க்க கூட மாட்டுது. என்னமோ பண்ணுதுடா மண்டே ஆட்டுதுடா மேலே. இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இதெல்லாம் ரொம்ப மோசம். நம்ம பார்க்குற மாதிரியே வைக்க மாட்டேங்காங்க. வா பிளான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க போல். ஜெஸ்ஸா எங்கேவாச்சும் சிங்கம் தெரியுமாடா? எல்லாம் அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. ஏன் அங்கே நிற்கிறாங்க? அப்போ என்னமோ தெரியுது போல. சம்திங் என்னடா இருக்கு இங்கே? சிங்கம் எட்டி பார்க்கவே மாட்டேங்குது. மனசாட்சியாலடா எங்களுக்குதான் ஏதாவது வருதா பார்க்கறதுக்கு? உள்ள கையை உள்ள காட்டுறாங்க, ஆனால் ஒன்றும் தெரியல. அங்கங்கன்றீங்களா? எங்கடா இருக்கு? ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಬಂದು ಊಟ ಮಾಡೋದು. ಯಪ್ಪ ಹಂಗೆ இருக்குடா. இதுக்கு அவ்வளோ சீனா அல்ல. போரிங். एनीथिंग वाओ दो இருக்கு. One, two. சிங்கமும் பிரசாதம் இருக்கு. Lion, wake up! Wake up. Not waking up. Lion! Wake up! அந்த பையன் கத்துறதுக்கு அப்படி பாக்குது. இங்கே இந்த சிங்கம் ஒரு சம்பவம் செஞ்சிச்சு. அது என்னன்னு பாருங்க. वो ना इसको देख रहा है, पता है? वो सुनो यहाँ पे खड़े और घूम रहे देख रहे Hey, me, look at இந்த நாய்ங்கள்லாம் பண்ணுமே அதே மாதிரியே உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்துச்சு. நல்ல தூக்கம் போல. ஏதோ ஓரளவுக்கு இந்த சிங்கமாச்சு கிட்ட இருந்துச்சு, அதனால் நல்லா தெரிஞ்சுச்சு. அப்புறம் மண்டையை இப்படி அப்படின்னு ஆட்டுச்சு, அதனால் இது பார்க்கறதுக்கு ஏதோ பரவாயில்ல. சிங்கத்தை முடிச்சுட்டு போனேன்னா சின்ன வயசுலேருந்து இதை நான் தேவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இது வந்து லெமூரான். சரி, இங்கிலீஷில் தான் லெமூரு, தமிழில் என்ன தேவாங்கா அப்படின்னு பார்த்தா தமிழ்லேயும் லெமூரான். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. சரி, தேவாங்கன்னா என்னன்னு போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா இதோ இருக்கு பாருங்க, இதான் தேவாங்கம். இவ்வளோ காலமாக நான் தேவாங்கன்ட்டு வேற ஒரு அனிமலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். பட் அதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். வாட் இங்கே என்ன இருக்கு? எங்கே இருக்கு? இல்லையா?
இருக்காது எனக்கு தெரியல ப்ரோ. ஜஸ்ட் அடுத்து கொரில்லாவை பார்க்கலான்னு ஆர்வமாக போயிட்டு இருந்தேன்னா போகிற வழியில் சிங்கவால் குரங்கு பார்த்தேன். அது சரியாக தெரிலன்னு சரி அடுத்து போகணுன்னு போயிட்டேன். அண்டு இங்கே தான் ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட். தான் கொரில்லா வரும் கண்டிப்பாக. இவ்வளோ கூட்டம் கூடியிருக்காங்க. ப்ளஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா சிம்பன்சி ஒன்று தான் இருக்கா. கொரில்லா தானே. கொரில்லா இடம் கொரில்லா வச்சுருக்கீங்களா? ನಿನ್ನಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಅದು ನಿನ್ನಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಹೋಯ್ತದು. அங்கே ஃபீமேல் கொரில்லா இருந்தது தப்பு இல்லை, ஆனால் நான் சில்வர் பேக்கை பார்க்கலான்ற ஆர்வத்தில் வந்திருந்தேன். அதால் இட் வாஸ் அ டிஸப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. கொரில்லாவும் புஷா லீஃப் நான் நம்பல. கொரில்லாவை பார்த்தோன்னு சந்தோஷத்தை விட பெரிய கொரில்லா பார்க்கலையேன்னு வருத்தத்தோடு போயிட்டு இருந்தேன். வாட்ச் ஹியர் ப்ரோ. எப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ഇതിനെ നോക്കുകയാണെങ്കിൽ எட்டி பார்க்கலடா. சில்வர் பேக். அங்கே போய் பார்த்தா சில்வர் பேக் இருக்குது. இப்படிதான் நான் அந்த இடத்துல போய் தான் பார்க்க முடியும். பப்பூன். ஓ மை காட். பப்பூன்ஸ் ப்ரோ. எவ்வளோ கொடூரமானது. இவ்வளோ மொக்கையாக வச்சுருக்காங்க. யாரும் பார்க்கவும் மாட்டேறாங்க. பப்பூன் எனக்கு தெரிஞ்சு ஓட்டெல்லாம் பார்த்து போர் அடிச்சுட்டு போல. அதெல்லாம் பார்க்கவே கூடாதான்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் அதை பார்க்க முடியலன்ட்டு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஓவராகவே கடுப்பாக இருந்துச்சு. கரெக்டாக நான் பண்ணும்போது திருப்பிக்கிட்டான். பார்க்கணுன்னு வந்துட்டேன். பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? அதனால உன்னை பார்க்காம போக மாட்டேன்னு 1/2 மணி நேரமாக அங்கேயே கொட்டா போட்டேன் கைஸ். அந்த ஆங்கிளில் தெரியுதுன்னு அந்த பக்கம் போகிறதும், இந்த ஆங்கிளில் தெரியுதும் இந்த பக்கம் வரத்தும், இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவனே நம்மளை பாவம் பார்த்து கீழே இறங்கிட்டான். Gorilla. என்ன ஒன்றுனா, எனக்கு அங்கே இருக்க வரைக்கும் கூட எனக்கு அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இது எதுவும் அனிமல்ஸ் திரும்ப மாட்டிருக்கு, எதுவும் பண்ண மாட்டிருக்கு, அப்படியே என்ன சொங்கி மாதிரி உக்காண்ட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போது இங்கே இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது தான் அதுங்களோட வழி என்னன்னு எனக்கு புரியுது. நம்ம என்னைக்கா ஒரு நாள் அப்படியே ஜாலியாக இருக்கணுன்ட்டு நம்ம ஜூக்கு போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அனிமல்ஸ்லாம் நல்லா தெரியணும், அப்புறம் ஏதாவது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுச்சுன்னா பார்த்துட்டு நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு போகலான்னு நம்ம இருப்போம். ஆனால் அதுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் யோசித்து பார்த்தா தான் தெரியுது அதுங்களுக்கெல்லாம் எவ்வளோ போர் அடிச்சிருக்கோன்ட்டு. இப்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி இருப்போம்? என்னடா மனுஷனுங்களா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கின்னு இங்கேயும் அங்கேயும் போயின்னு கரியா முறியானே
அமைதியாகவே இருக்க மாட்டிங்களாடா? உங்களெல்லாம் பார்த்தா தான்டா இங்கேயே நிற்பீங்க. நான் பார்க்கவே மாட்டேன்டா, போங்கடா. இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா அனிமல்ஸையும் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு வந்த வழியிலேயே திரும்ப போனேன். அங்கே பேக் சைட் கேட்டில் லெமூர் கிட்டவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு சிங்கவால் குரங்கு வந்து இந்த வியூவிலேருந்து நல்லா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஐசேஜ் பண்ணியை பார்த்தேன் கைஸ். தண்ணி ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி மாதிரி. இது பேர் என்னன்னு தெரியும்? பேர் டப்பீரான். அன்னி சைஸில் இருக்குப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீத்தாவை கிட்டக்காவே பார்த்தேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் போல். எனக்கு இந்த காண்டா மிருகங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அதோட ஃபேஸை பாருங்களேன், எதையோ இழந்த மாதிரி ரொம்ப சோகமாக உக்காண்ட்ருக்குங்க, படுத்துட்ருக்குங்க. ஆனால் மண்டை பயங்கர பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஜீப்ரா, ஒராங்குட்டான் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்லாத் பியர் கிட்ட போனேன். அங்கே கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறத வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அது டைரக்ஷன் மாதிரி அங்கே போயிட்டு இருந்தவங்க மேலே அடிச்சிட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தர் ஜாலியாக நினச்சிக்கிட்டு இருந்தார். போகும்போது சுற்றுன்னு ஒரு ஹைனா சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் கோடு வச்ச ஹைனாலாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எப்பயுமே எனக்கு வந்து நான் ஆஃப்ரிக்காவில் அந்த டிஸ்கவரி அனிமல் பிளான்லாம் போகும்ல, ஸ்பாட்டட் ஹைனா அது மட்டும்தான் பார்த்துருக்கேன். சரி அதுதான் ஹைனான்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸ்ட்ரைப்டு ஹைனானும் இருக்குது போல். அடுத்து வகை வகையாக மானுங்களை பார்த்தேன். இதில் என்ன ஒன்றுனா, கொரில்லாக்கு அடுத்தது எனக்கு டோட்டலாக எனர்ஜி காலி ஆகிடுச்சு. காலையில் வேறு காஞ்சி போன தோசை தான் சாப்பிட்டு வந்தேன். அதனால் சுத்தமாக எனர்ஜி இல்லை. ட்ரெயினில் வந்து ஒரு 7 மணி நேரம் ட்ராவலு, அதுக்கப்புறம் அங்கேருந்து சில சம்பவங்கள் நடுவில் ஆகி அது இதுன்னு போய் அப்படியே டோட்டலாக எனர்ஜியே இல்லை. இல்லை எனக்கு மட்டும் எனர்ஜி இல்லைன்னு பார்த்தா என் ஃபோனுக்கும் எனர்ஜி இல்லை, பேட்ரி காலி. ஜூக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பவர் பேங்க் போட்டு தான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் ஹைலைட் என்னென்னா, பவர் பேங்க் வந்து சரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சு. அங்கே ஆஃப் ஆகி ஆனாச்சு. ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அப்படின்ட்டு ஒரு செகண்டுக்கு ஒன்று மாறி மாறி வந்துச்சு. ஸோ சார்ஜ் சரியாக ஆகலை. அதனால் கம்மியாக இருந்த சார்ஜிலே முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டு வாழைப்பழம் எடுத்து வந்திருந்தேன். சரி சாப்பிட்லான்னு எடுத்து பார்த்தா அது நசுங்கி போய் பிதுங்கி வெளில வந்துட்டுருக்கு. ரைட்ரா, இதுவும் சாப்பிட முடியாதா அப்படின்ட்டு அங்கேவே குப்பை தொட்டியில் போட்டு வந்துட்டேன். இப்போ யானையை பார்க்க போகிறோம். யானை மாசாக இருக்குடா. வா, இன்னும் மண்டை மேலே உணவு போட்டுது. அப்பா, अफ्रीकन भी आ गए. अफ्रीकन का काम बड़ा एलिफेंट मिला।
बिठाते नहीं होगा उसका को तलल तीन फिटनेस चंगी एलिफेंट क्लान எலிஃபெண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நான் ஆவலாக காத்து கொண்டிருந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை பார்க்க போயிட்டுருந்தேன். போகிற வழியில் காரை பார்த்தேன். And this is the moment I've been waiting for. அப்படின்னு போனேன்னா ஒட்டஞ்சு போயிட்டேன் மக்களே. ஒட்டஞ்சு போன இதயத்தில் ஒட்ட வைக்க முடியல. நான் பயங்கர மெஜஸ்டிக்காக இருக்குன்ற எதிர்பார்ப்போட போய் பார்த்தேன்னா பார்த்தா வயசான யானை நடந்து வந்துருந்துச்சு மக்களே. மனசே ஆறலை. அப்படியே ஒரு குழப்ப நிலைக்கு போயிட்டேன் அந்த இடத்துல. இருந்தாலும் எதிர்பார்ப்போட வந்ததுக்கு எப்படின்னா பார்த்து தான் போனோம் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். அதே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் மனநிலை அப்படி தான் இருந்துச்சு. இப்போது என்னை கேட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வயசாகி அந்த யானை அங்கே இருக்குன்னா இப்போ இது எப்படி இருக்கும், எவ்வளோ காலம் கடந்து இன்னமும் நடந்து போகிற அளவுக்கு இருக்குன்னா பெரிய விஷயந்தான். ஜூலே எவ்வளோ காலமாக இருந்திருக்கோன்னு தெரியல. பட்டு பயங்கரமான யானை தான். எவ்வளோ வயசாகிருக்கும்னு எனக்கு சரியாக தெரில. ஒரு 40+ இல்லை 50 இருக்குமோ தெரில சரியா. ஆனால் உண்மையான மெஜஸ்டிக்கு இப்போது நான் பார்க்குறது கண்டிப்பாக அந்த யானை தான். அதோட தந்தத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரி, யானையை பார்த்ததுக்கப்புறம் காரையே மறுபடியும் பார்ப்போன்னு போய் பார்த்துன்னு இருந்தேன். அதையாச்சும் வச்சு மனசை தேத்துவோன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ளே போனேன். செம கொடூரமான ஆடுறா. சரி, எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இருக்குன்னு தெரியல. அந்த குகையில் நாத்தம் தாங்க முடியலன்னு அப்படியே வெளில வந்துட்டேன். அப்புறம் நிறைய பார்த்தேன். ஏதோ படுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து லங்கூரை பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மீர் கேட்டுங்களை பார்த்துட்டு இருந்தேன். அதுங்க நல்லா இருந்துச்சு.
இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி அனிமல் பிளானட்டில் தான் இதையும் பார்த்தேன். நல்லாயிருக்கும். அப்படியே கையை வந்து மேலே தூக்கிக்கின்னு அப்படியே நின்றுக்கிட்டு ஏதாவது டேஞ்சர் வருதா இல்லையான்ட்டு பார்த்துட்ருக்கோம். తొడుకునే ఉంటాయి ఓ ముంచులే ఎట్లా మాది ఎట్లా ముందు చూడటం ముక్కుంటాను కదా నన్ను ఉండీ నన్ను వచ్చి చూడాలని నువ్వు ఎత్తి తలెత్తమని చూస్తుంది తలెత్తాను అసలు అసలు నాకు ఆకలి అయిపోయింది. ఇవిటి ఇవిటి ఇవిటే அங்கே வச்சிருக்க அனிமல்ஸை விட எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா இதோ இருக்குது பாருங்கள், இந்த அணிலுங்க தான். கிட்டத்தட்ட எல்லா செக்ஷன்லேயும் வந்து அணிலுங்க இருந்துச்சு. பேர்ட்ஸுங்க இருந்த இடமா இருக்கட்டும், மானுங்க இருந்த இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அணிலுங்க இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியிலே பிளாக் பியரை பார்த்துட்டு ஜூக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு நான் சாப்பிட்றதுக்கெலாம் யோசிக்கலை. அங்கே சார்ஜ் போட முடியுமான்னு தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இடம் கிடச்சிச்சு. போய் போட்டு பார்த்தா கரண்ட் இல்லை போல். கரண்ட் இருந்துச்சா இல்லை என்னவோ எனக்கு தெரில. ஆனால் ப்ளக்கு போட்டதுக்கப்புறம் அங்கே ஆன் ஆகலை, பவர் வரல. என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு வெறுப்பில் இருந்தேனா. அப்போது வந்து திரும்ப பவர் பேங்க்கில் போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா பவர் பேங்க்கு நார்மலாகவே ஒர்க் ஆகுது. அட போங்கயா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி உள்ளே வந்துட்டோமே, அதனால் எனர்ஜி இல்லை அப்படின்ட்டு ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெம்பே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடைப்பயணம் தான். ஓ கோட் ஓரல் அனிமல்ஸ் எல்லாமே நேரில் பார்க்குறத விட ஃபோனில் பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த காண்டாமிருகத்தை பாருங்கள். அதையும் அதுக்கு பின்னாடி இருக்கவரையும் சைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. இப்போது நிப்பார் பாருங்க, இன்னும் நல்லா தெரியும். May I kiss you, my darling? ரைனோவை முடிச்சுட்டு ஒரு அழகான மரத்தை பார்த்தேன். நல்லா வளைவு நெளிவு கொண்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ஜாகுவாரை பார்த்தேன். ನೋಡಿದ್ರ அடுத்து வாழ்க்கையே வெறுத்து போய் ஒருத்தன் உக்காந்துட்டு இருந்தான். அவனையும் பார்த்தேன்.
அப்புறம் சாம்பார் மானம் பார்த்தேன். இது ஏதோ ஒரு குட்டிமான். Moving on to snakes area. ಇದರಲ್ಲಿಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಹೇಳು ಎಲ್ಲಿಯೋ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಲ್ಲ उसके पीछे कॉटन है उसके पीछे అది కూడా చిన్నది చూసావా ఇగో ఇట్లా కనిపిస్తుంది. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பிளாஸ்டிக் பாம்பு மாதிரி இருந்துச்சு. தலைவன் எனக்காகவே தலையாட்டினான். பச்சை பாம்பு நல்லா இருந்துச்சு, நல்லா நீட்டாக ஒல்லியாக. இப்போ தான் நான் வாட்டி பச்சை பாம்பை பார்க்குறேன். நானும் எங்கன்னா காட்டில் இதில் எங்கன்னா பார்ப்போன்னு பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில், இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு. கடைசியாக நான் மட்டும் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் கிளார் அடிக்கிறதுனால சரியாக பாம்புங்களாம் தெரியறதில்ல கேமராவில். அதால் பிரைட்னஸை குறைச்சி தான் எடுத்துருந்தேன். பச்சை பாம்பு அழகாக இருந்துச்சுப்பா. அப்படியே கையில் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்றைக்கு நான் எடுக்க போகிறனோ பார்ப்போம். ஸோ ஜூவில் தான் நான் பார்த்தேன். பட் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே இயற்கையாக நான் பார்ப்பேன். ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತವೆ. பாப்பா பாம்பு வரத்தை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு.
कोई पीस क्लास இதில் பாம்புங்களை விட ஹைலைட் என்னென்னா பாம்புங்க ஏரியா முடிஞ்ச உடனே கீரிப்புல் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஹிப்போ, பிளாக் பேந்தர் அப்படின்னு பார்த்துட்டு crocodile சங்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ये देखेगा है कोई இதை பார்த்துட்டு बैठो यार அப்புறம் ஒவ்வொரு முதலையாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன்னா இங்கே இவனை பாருங்க. இவனை பார்த்தா முதலை மாதிரியே தெரில, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. மொத்த உடம்புலே வயிறு மட்டும் வீங்கி போய் கிடக்குது பாருங்க. குட்டியாக இருந்துச்சு முதல்ல, ஆனால் வயிறு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் சங்கிலி இருந்துச்சு. எதுக்குடா இந்த சங்கிலி அப்படின்னு போய் பார்த்தா ஓஹோ, சங்கிலி இதுக்குத்தான் சங்கிலியா? வாவ், பறவைகளோட உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போனேன் காய்ஸ். உள்ளே இருக்கும் பரவாயில்லையே. இது என்ன? வாவ், சும்மா பாப்பா இதில் இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு காய்ஸ், மண்டை மேலே போச்சு தெரியுமா. அப்புறம் அதே மாதிரி நடக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் எதுவும் நடக்கலை. அந்த மாதிரி போச்சு, ஆனால் எல்லாம் தூரமாக தான் போச்சு. இதில் ஒன்று அழகாக மரத்தில் கூடு கட்டி வச்சுருக்கு பாருங்க. நான் போன அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களை ட்ரிப்பு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க போல். காலையில் பார்த்தா பசங்கள்லாம் லைனாக நின்றுன்னு இருந்தானுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 3 வாக்கில் வந்து வேறு ஸ்கூலாக என்னன்னு தெரில, எல்லாம் வந்துருந்தாங்க. என்ன ஒன்றுனா, நான் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எங்கேயும் கூப்பிட்டு போலையேன்னு வருத்தமாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஜூக்கெல்லாம் வந்துருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும், ஜாலியாக இருந்திருப்பேன் இன்றைக்கெல்லாம். அப்புறம் பறவையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தா
பெருசு மா அங்க பாருமா 12 அடி இருக்கும் போல. செம்ம பெருசாக இருந்துச்சு கைஸ். இந்த crocodile பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது எப்பா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறவங்க யாராக இருந்தாலுமே இதை பார்த்து ஆச்சரியப்படாமல் போகவே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இது. ஒரிஜினல் அல்ல இது வரைக்கும் நான் பார்த்ததுலே பெரிய முதலை இதுதான். கண்டிப்பாக மைசூர் ஜூ போனீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த முதலையை தான் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஒரு வளர்ந்த ஆள் அது மேலேயே போய் படுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முதலைங்களை பார்த்து முடிச்சுட்டு இதுவும் வந்து ஏவியரி உள்ளே போன போல். பையன் ரொம்ப அழகாக இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்கீம் நைஸ். சேம் ஹியர். கோட்டையை கட் பண்ணிப்போம். அடேங்கப்பா, கருப்பு ஸ்வானு. நான் இதுக்கு முன்னாடி கருப்பு ஸ்வான்லாம் பார்த்தது கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. பிளாக் கலர் நம்ம வீட்டில் ஒயிட் இருக்கு, இது பிளாக் கலர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூஸ்வலாக அந்த வெள்ளை கலர் ஸ்வான் தான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி போனேன்னா நல்ல மனுஷன்யா. பின்னாடி வரோன்ட்டு சங்கிலியை பிடிச்சி கொடுத்துட்டு போனார். சே, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் உலகம் ஒரு அழகான இடமா மாறுது. ஜூ இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஜூ பக்கம் நம்ம வரக்கூடாது. ஸ்டார்ட் ஆஃப் எங்கே இருக்குது உங்களை தேடி நான் வந்துட்டுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாமே சொன்னாங்க. ಫಸ್ಟ್ ಇದ್ದಾನ ಮಾನಿಟರ್ ಹೆಂಗೆ ಇದೆ ಹೆಂಗೆ இருக்கு டோர் பைப்பு சொல்லிட்டு வெளில மூஞ்ச கட்ட மாட்டேன்ட்டு, ஆனால் அதை பார்க்க முடியலை. அங்கே போய் ஏதோ தலை தெரிஞ்சுன்றாங்க. பார்ப்போமா? ஹாய் குட்டி பையா. தெரியுதா தெரியுதா? பைப்புக்கு பக்கத்துல பாரு, ஒயிட் கலர் பைப்புக்கு பக்கத்துல. இங்கடா இங்க அப்பா கைய பாரு, தெரியுதா? உள்ள போச்சு. இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணுறோம். வேணாம், சீக்கிரம் போ, பிகாஸ் ஆஸ்ட்ரிச்சை பார்க்கணும். இந்தியன் ஃப்ளாக்ஸ். ஓ, ஒன்று தான் நான் பிடிச்சேன். எஸ், நீங்கள் தான். ஆமாம், நீங்கள் தான். இந்த ஆமையை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பிடிச்சிருக்கேன்.
அதோட வீடியோ லேட்டராக நான் போடுறேன். எப்படியும் இந்த வீடியோ இப்போதைக்கு யாரும் பார்க்க போகிறது இல்லை. மேபி ஒரு சில காலம் கழித்து பர்டிகுலராக இந்த ஜூ வீடியோ பார்க்கணுன்னு ஒரு சிலர் வருவீங்க. ஸோ ஆமாம், வீடியோ நான் லேட்டராக போட்டு வைக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரிச், ரியா, கேசவர் இதெல்லாம் இங்கே இருக்கோம். போய் பார்த்துட்டு வருவோமா? ஆக்சுவலாக இங்கேயே போயிருக்கோம். இதை தான் இப்போ நான் பார்த்து முடித்தேன். இப்போது மானை பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போயிடணும். தட்ஸ் இட் ப்ரோ. பார்த்தாச்சு, போதும். நான் காத்துக்கிட்டு இருந்த மூமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நான் நினச்சிப்போம். ஒன்றே ஒன்று தானா? ஐய, அதுவும் எங்கேயோ இருக்குது. ஸோ சார், ஒரே ஒரு ஆப்ரிக்கன் மாடு, எருமை மாடு. இன்னும் நான் நேரில் ஆப்ரிக்காலே வந்து பார்க்குறேன். பாய். இப்போதைக்கு one is கேசவாடி. I think கேசவாடி இல்லை ஈமு மூமு ஈமு. ஈமு கோழி. ஆக்சுவலாக நான் டயர்டாக இருந்ததுனால மூளை போதை மோடுக்கு போயிட்டுருக்கு. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறின்னு ஈமுவை கேசவாரின்னு சொல்லின்னு மறுபடியும் அதே ஈமுவை வேறு மாதிரி சொல்லின்னு என்னென்னவோ சொல்லியிருந்துருக்கேன். ஒரு கட்டத்தில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எல்லாம் வரும் பாருங்கள் பின்னாடி. நின்றுட்டுருக்கு, சரியா தெரியல. ஆஃப்ரிக்கன் பஃபலோ அப்புறம் பார்ப்போம். இன்னும் 3 விஷயங்கள் இருக்குது. 2 கோழி, 1 ஆஸ்ட்ரிச், இன்னொன்று ரியா. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் இன்னும் அங்கே போய் ஒழிஞ்சுன்னு இருக்குது. அடுத்து வந்து இன்னொன்று கேசவாரி, அப்புறம் ஷிராஃப். ஆஸ்ட்ரிச், கேசவாரி இங்கே இருக்குது. ரொம்ப டான்ஸரில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கொடுக்கல. கேசவாரி தானே அது? இட்ஸ் கேசவாரி. ஈமோ கூட விட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. ஆஸ்ட்ரிச் ஆபோம் எதிர்பார்த்து கொண்டு வந்த ஆவலான மொமெண்ட். கேசவாரி, ஐ மீன் ஆஸ்ட்ரிச். वो देखो अबू ये वीडियो ए वो क्या की बिल्कुल कलरफुल मंडी का आशीष கேசவாரி இது தெரியல. ஜிராஃப்க்கு அங்கே பெருசாக இருக்கிறோம். அப்படியே வேலை விடுறோம். வராதுக்கு முன்னாடி கேசவாரி. அவ்வளோதான், வந்துடுச்சு. ஜிராஃபியை பார்த்துட்டு அப்படியே ஒரு எக்ஸிட்டு. எப்படி ஃபீடிங் வச்சுருக்காங்க பாரா. எட்டி பார்க்குறான் தலைவர். குட்டி ஜிராஃப். இது ஒன்று வருது. திரும்ப போகலாம்.
வருதுடா என்னடா பண்ண போகுது ஜிராஃபி பாய் ரியால கேசவரி இல்லை ரியாவா ஓ கேசவரி இல்லையா ஆஹா பார்க்குறது பார்த்து ஒரு மாதிரியாவது செய்யாவது போகுது அங்கே பாருங்கள் அதோட குட்டி முட்டை வச்சுருக்கடா அங்கே பாருங்கப்பா முட்டை ஆசிச்சு முட்டை என்னடா பண்ணுது மேட்டிங் தான் என்னமா பண்ணுதுடா இப்போது இதை ஆஸ்ட்ரிச் குட்டின்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது ஆஸ்ட்ரிச் குட்டி கிடையாது, இதுதான் ரியா. ஆஸ்ட்ரிச்சோட குட்டி அது. ஏன்சிச்சு அதுவும் ஏன்சிச்சு நம்மளை எவனை வீடியோ எடுக்கிறான் அப்படின்ட்டு நம்மளோட ப்ரைவசி என்னடா அது க்ளோக்கா. சரி ஓகே பாய். இதுக்கப்புறம் வந்து கோட்டைக்கு போயிட்டு கோட்டை எப்போ போயிட்டு ஓ இவ்வளோ ஹைட்டா ஜிராஃபி. ஹைட்டு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு வாட்டி எட்டி பார்க்கலான்னு போனேன். ஆஹா அருமையான காட்சி. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஆகும்ட்டு. அணில் குட்டி ஹாய் நல்லா இருக்கு. ஏய் பார்த்தா கிட்ட வரைக்கும் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது, பரவாயில்லையே.